வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி நம்ம மேந்தி வீட்டில் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் டிகாஷனு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் டீ பவுடர் போட்டுருக்கிறேன். 1 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இது நல்லா நம்மளுக்கு கொதிக்கிட்டோம். எனக்கு குச்சி ஒரு அரை கிளாஸ் தண்ணி வர அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கணும். இது ஏன்னா 1 கிளாஸ் தண்ணி 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மேந்தியில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் டிகாஷன் போட்டுருக்கிறேன். இது நல்லா கொதித்த பிறகு நம்ம அதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறின பிறகு நம்ம மேந்தியில் எப்படி நம்ம தயார் பண்ணுறது, வீட்லேயே எப்படி மேந்தி நம்ம கோன் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வெளியே வாங்குறத வேண்டாம், வீட்டிலே நம்ம ரெடி பண்ணலாம். அது எப்படி என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இது டிகாஷன், இது நல்லா கொதிக்கிட்டோம். 1 கிளாஸ் தண்ணி வந்து அரை கிளாஸ் தண்ணி ஆகட்டும். இப்போ இது நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். ஹென்னா பவுடர் வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஹென்னா பவுடர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் ஜாஸ்தி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இது நீங்கள் தலைமுடிக்கு கலராகவும் போடலாம், இல்லை மேந்தி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஹென்னா பவுடர் எடுத்துருக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு ஹென்னா பவுடரு. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துக்கிறேன். இதில் சர்க்கரைனா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன போடுறேன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அடுத்து இதில் நான் சேர்க்க போகிறது ஒரு அரை லைமு பாருங்கள், 1 டீஸ்பூன் அளவுக்கு லைம் எடுத்துக்கிறேன். இது அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு கலரும் சரி, நம்மளுக்கு மேந்தி கோன் நம்ம வீட்டிலே வெளியே தயார் பண்ணணும். நம்ம வீட்டிலே தயார் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை எதுக்கும் நம்ம போட்டுக்கலாம். இது நீங்கள் தள்ளி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஹேர் கூட நல்லா கலர் நம்மளுக்கு இது பண்ணி கொடுக்கும். அப்போது நீங்கள் தலைக்கு போடும்போது சர்க்கரை மட்டும் எடுத்துக்காதீங்க, சர்க்கரை அவாய்ட் பண்ணிவிடுங்க. சர்க்கரை இல்லாத வேறு என்ன பவுடரு, எலுமிச்சப்பழம் வந்து நம்ம முகத்தில் நம்ம தலைக்கு போட்டோம்னா நம்ம முகத்தில் இருக்கிற அந்த இதெல்லாம் நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குது. அதனால இது நம்ம தலைக்கு யூஸ் பண்ணும்போது எலுமிச்சப்பழம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னாக்கா நம்ம தலையில் இருக்கிற அந்த டேண்ட்ரஃப் எல்லாம் வரும். இதில் வந்து கைக்கு போடுற மேந்திக்கு வந்து நம்மளுக்கு கலர் கொடுக்கும். அதனால தான் நம்ம லைம் யூஸ் பண்ணுறோம். சர்க்கரை வந்து இன்னும் நம்மளுக்கு கலர் இன்னும் அதிகமாக பண்ணி கொடுக்க, நல்லா பிளாக்காக வரும். அதனால தான் நம்ம சர்க்கரை எடுத்துக்கிறோம். நீங்கள் ஜாஸ்தி எடுக்கிறது வேண்டாம். 2 டீஸ்பூனுக்கு என்ன பவுடர்னாக்கா நான் 1 டீஸ்பூனுக்கு தான் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இதில் வந்து நான் பாதாம் ஆயில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாதாம் ஆயிலில் வேறு ஏதாவது ஆயில் இருந்தால் கூட, தேங்காய் எண்ணெய் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நானும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பாதாம் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வச்சு அந்த டிகாஷன் வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கும். இதில் எவ்வளோ வேணும் அந்த அளவுக்கு நம்ம ஊற்றி நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக ஒரு நைட்டு நீங்கள் ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா காலையில் ஏஞ்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர் அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு இதெல்லாம் நம்ம இப்போ இது மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது லாஸ்ட் நம்ம இதில் சேர்க்க வேண்டியது வந்து டிகாஷன் தண்ணி. பாருங்கள், டிகாஷன் நான் எவ்வளோ தேவை அவ்வளோ எடுத்துருக்கிறேன். 1 கிளாஸ் தண்ணி வச்சோம்னா ஒரு 2 டீஸ்பூன் டீயலுக்கு அரை கிளாஸ் தண்ணி தான் நம்மளுக்கு வரணும். அப்போது தான் நம்ம தண்ணியில் கூட மிக்ஸ் பண்ணலாம். இருந்தாலும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு கலர் வராது. அதனால் நம்ம டிகாஷன் போட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு சூப்பரான கலர் கிடைக்குன்னா, எலுமிச்சப்பழம் சேர்த்துருக்குறோம், சர்க்கரை சேர்த்துருக்குறோம், டிகாஷன் போட்டுருக்குறோம். இதிலெல்லாம் அவ்வளோ நம்மளுக்கு மேந்தி நல்லா கையில் பிடிக்கும். இது நீங்கள் தலைக்கு போடணும்னாக்கா சேம் இதே தான். உங்களுக்கு எவ்வளோ வேணால் என்ன பவுடர் எடுத்துக்கலாம். லைமும் நீங்கள் ஆஃப் இல்லை ஃபுல் கூட எடுத்துக்கலாம். நம்ம தலையில் இருக்க அந்த டேண்ட்ரஃப்லாம் நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். சர்க்கரை மட்டும் போடாதீங்க, தலைக்கு போடும்போது சர்க்கரை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறின பிறகு நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மேந்திக்கு. இப்போ டீ டிகாஷன் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் பாருங்கள் இதில் எவ்வளோ வேணும் அந்த அளவுக்கு நான் எடுத்து நான் ஃபுல்லாக கலக்கிக்கிறேன். ரொம்ப தண்ணியாக கூட கலக்கக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு மேந்தி போடுறதுக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் கலக்கிக்கலாம். இதே ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் என்ன பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு
அவ்வளோ க்ளீனாக நம்மளுக்கு மேந்திக்கும் வீட்டிலே ரெடி. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நைட்டு பூரா விட்டுடுங்க. காலையில் எடுத்து பாருங்கள், எவ்வளோ கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். நம்ம தளிக்கு போடுறோம்னா கூட இந்த மாதிரி டீ டிகாஷன் போட்டுட்டு சர்க்கரை மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். சர்க்கரை எல்லாமே லைமு, டீ டிகாஷன், எண்ணெய் பவுடர் இது சேர்த்து நம்ம மேந்தி கூட போட்டு ஒரு அரை ஹவர் நம்ம விட்டுருணும் தலையில். அப்புறக்கு ஏன்னா ரொம்ப கோல்டு இருக்கிறவங்க தயவுசெய்து இது எடுத்துக்காதீங்க. ஏன்னா லைமும் கோல்டு, எண்ணெய் பவுடரும் கோல்டு, டிகாஷன் கூட கோல்டு. இந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் மாஸ்க் ஒரு தடவை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப ஹீட் பாடி இருக்கிறவங்க நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் கூட இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் தலை கூட மேந்தியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம கோன் போடுறதுக்கு கூட நம்மளுக்கு அவ்வளோ கிளியராக நம்மளுக்கு வரும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ரிசல்ட்டு கிடைக்கும். இது நைட்டு பூரா வச்சு நீங்கள் காலையில் எடுத்து நீங்கள் கைக்கு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு கலராக ஆகுதுன்னு சொல்லிட்டு நல்லா சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். இது தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண மேந்தி, வீட்டிலையே தயார் பண்ண சூப்பராக மேந்தி. இந்த அளவுக்கு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம வீட்டிலே தயார் பண்ணலாம், வெளியே வாங்கிட்டு வேண்டாம். இப்போ இது நான் நல்லா கலக்கிட்டேன். இப்போ நான் வேறு கையில் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு இது கலர் பிடிக்குதுன்னு பாருங்கள். நைட்டு பூரா வச்சு நீங்கள் காலையில் போட்டிங்கன்னா கூட இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை 2 ஹவர் கழித்து கூட நீங்கள் போட்டுட்டு படுத்துக்கலாம். காலையில் எழுந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு பத்து நிமிஷம் கழித்து இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு. ஒரு 2 ஹவர் நான் கலக்கிட்டு ஒரு 2 ஹவர் விட்டுட்டேன். 2 ஹவர் கழித்து இப்போ நான் எடுத்து பார்த்து கையிலே உங்களுக்கு இது பண்ணி காட்டினேன். பாருங்கள் எந்த அளவுக்கு கலரு க்ளீனாக இதாகுது. பாருங்கள் அந்த அளவுக்கு ஊறணும். டிகாஷன் நம்ம ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு டீ பவுடர் போட்டுட்டு நல்லா கொதித்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு வரணும். இல்லை 1/4 கிளாஸ் வந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா டிகாஷன் கொதித்து அந்த இது வர்றதுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கலர்ஸும் நம்மளுக்கு கொடுக்கும். லைமை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் லைட்டாக நான் கையில் இது பண்ணும்போது கலர் பாருங்கள் இந்த விரலுக்கு இந்த விரலுக்கு எவ்வளோ வித்தியாசமாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.